இன்றைய இளைய தலைமுறையினராக இருக்கட்டும் அல்லது அவங்கள பெற்ற பெற்றோர்களாக இருக்கட்டும், திருமண விஷயத்தில் தாங்க ஒரு பெரிய தலைவலி கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி இளைய பருவத்தினர்கிட்ட காதல் அப்படிங்கிறது ஒரு சகஜமான விஷயமாக போயிடுச்சு. ஏன்னா பெண்கள் அதிகமாக படித்து விட்ட இந்த காலகட்டங்களில் ஆண்களுக்கு நிகராக அவங்க வேலை செய்யும்போது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு விருப்பம் என்பது இயல்பான ஒன்றாக ஆகிவிடுது. அப்போ பெண்ணை பெற்றவரும் ஆணை பெற்றவரும் கொஞ்சம் கவலைப்படுறார், இவங்களுக்கு காதல் திருமணம் தானா, இந்த காதல் திருமணம் நிலைக்குமா, சரியானவரை தான் இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா, அல்லது நம்ம தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, நம்ம பார்க்குற ஆணையோ பொண்ணையோ இவங்க ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நிச்சயிக்கப்பட்ட திருமணமா காதல் திருமணமா என்பதில் இளையவர்களை விட பெரியவர்களுக்கு பெற்றவர்களுக்கு பயங்கர குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இதை ஜோதிட ரீதியாக எப்படிங்க பார்க்கலாம்? ஒருவருக்கு காதல் திருமணம் என்பது பிறந்த போதே நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லிடலாமா? ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கும் போதே அது எப்போது என்ன கல்வி படிக்கும், எப்போ எந்த வேலைக்கு போகும், எப்போது திருமணம், அந்த குழந்தைக்கு எப்போது குழந்தை, அந்த குழந்தையோடைய அந்திமம் என்பது ஜோதிட ரீதியாக ஒரு ஃபிக்ஸடுன்னு தானே ஜோசியம் சொல்லுது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சிறுவராக இருக்கும்போது, ஒரு பருவ வயதில் இருக்கும்போதே அவர் காதல் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இல்லது அப்பா அம்மா பேச்சை கேட்டு அவங்க இது அமைப்பில் கல்யாணம் பண்ணுவாரா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? உண்மையிலே தாய் தந்தையருக்கு ஒபீடியன்ட்னு சொல்லப்படக்கூடிய தாய் தந்தையருடைய பேச்சை மீறாதவர்களுடைய ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வலுவாக இருந்து குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கும். குருவின் பார்வையில் நிச்சயமாக இருக்கும். 4, 9ஆம் பாவங்களும் அதிபதிகளும் வலுத்திருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தாய் தந்தையருடைய மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதில் உண்மையிலே தெளிவாக இருப்பாங்க. காதல் பண்ணுறதுனா கூட அதை உண்மையாக ஓப்பனாக சொல்லி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன், அம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து நின்று கையில் தாலி எடுத்து கொடுத்தா தான் நான் கட்டுவேன், நான் தாலியை வாங்கிக்குவேன் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். சரி, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுனா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? சுக்கிரன் தாங்க காதல் நாயகன். சுக்கிரனுடைய வீடுகளான ரிஷபம், துலாம், மிக முக்கியமாக துலாம் தான் காதல் வீடு என்று சொல்லப்படுகிறது. அதாவது காலபுருஷனுக்கு 7வது வீடான அந்த துலாம் வீடு சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள், துலாம் வீட்டிலிருந்து கிரகங்களுக்கு திசை நடத்தக்கூடிய அமைப்புகளையும் சுக்கிரனுடைய தசையே பருவ வயதில் நடக்கும்போது, பருவ வயதுனா என்ன, ஒரு 16, 17 வயது ஆரம்பித்து ஒரு 30 வயதிற்குள்ள இந்த தசைகள் நடக்கும் பொழுது, குறிப்பாக சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சுக்கிரனே தசை நடத்தக்கூடிய அமைப்புகளில் இருப்பவர்கள் காதல் வயப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. தாய் தந்தை அமைப்புகளில் சூரியனோ சந்திரனோ நீச்சமாகி சூரியனோ சந்திரனோ பாபத்துவம் அடைந்து 9ஆம் இடத்துல ஏதானும் பாவக்கிரகங்கள் இருந்து சூரியன் சனியோடு சேர்ந்து சந்திரன் சனியோடு சேர்ந்து சந்திரனுக்கு சூரியனுக்கு சனி பார்வை அமைந்த கிரக அமைப்புகளோடு கொண்டிருக்கின்ற இந்த குழந்தைகள் தான் தாய் தந்தை எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்றதை மறந்துடுறாங்க. இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு காதல் ஒன்றே முதன்மையாக தெரியும், தாய் தந்தையருடைய அனுமதி என்பது 2வதாக தெரியும். இவங்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கறதுக்கு பதிலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க. அப்பா அம்மா நான் இன்னார காதலிக்கிறேன், இவங்களை இது பண்ணுறேன், இவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்களே தவிர கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆட்கள் பெர்மிஷன் கேட்கறதில்ல. இந்த மாதிரியான நிலைமையில் இவர்களுக்கு லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனி ராகு தொடர்புகள் இருக்கும் பொழுது இவர்கள் வேறு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தான் யாரை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்கள திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மன விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மை. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு சுபர்களுடைய தொடர்பும் இருந்து சூரிய சந்திரர்கள் வலுவாக இருக்கும் பொழுது பெற்றோர் மனம் குளிர்ந்த திருமணம் நடக்கும் என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.